மகா கருமி பய, வெள்ளக்கார பய. துரைன்னு சொல்லு. தர எவ்வளவோ மிரட்டுறான், அவனுக்கே கொடுக்க மாட்டேங்கிறப்ப துரோகி ஏழைங்க நமக்கா கொடுக்க போறாரு. நாட்டிலே இப்படி ஒரு கைக்கூலியா? நீ யார் இதை கேட்கறதுக்கு? நானா கைக்கூலி? இரு இரு, எங்க எஜமா ஊமத்தோட சாமி கிட்ட சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்துறேன்பா. யசமான் ஊமத்துறை சுவாமி. பிரபு, இதோ நிற்கும் முத்துக்கருப்பன் எனது ஒற்றன். இவனை கொண்டு சந்தேகத்திற்குரிய சிலரை அணுகி அவர்களுக்கு சாதகமாக பேசி உளவரைய சொல்லி வந்தேன். அதன்படியே இவனும் நடந்து அவர்களை சத்திரத்தில் அடைத்து வைக்க அழைத்து வந்த போது யாரோ ஒருவன் இவனை சந்தேகித்து பலமாக அடித்திருக்கிறான். அதனால் எதிரிகளும் ஓடிவிட்டனர். இது போன்ற அவசரக்காரர்கள் நமது நிர்வாகத்தில் ஒற்றர்களாக இருப்பது பெரும் குறை. அவனை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். நமது நகர் சோதனை ஒற்றர்களில் ஒருவன் இப்படி அவசரத்தில் அறிவிழந்தது தவறுதான். அவனுக்கு என்ன தண்டனை அளிக்கலாம் சொல்லுங்க. பிரபு, மன்னிக்கணும், ஒரு விண்ணப்பம். என்ன? அந்த ஆளை கொண்டு வந்து ஏன் கையால அதே சவுக்கால பதிலுக்கு பதில் அடிச்சாத்தான் பிரபு என் ஆத்திரம் அடங்கும். அப்படியா? பலே, உன் மனக்குறையை தீர்க்க உன்னிஷ்டப்படி செய்வதுதான் நியாயம். தம்பி, அந்த ஆளை பிடித்து வந்திருக்கிறாயா? இல்லை. அவன் யாரென்றாவது தெரியுமா? தெரியாது. உத்தரவிட்டால் இன்றே கண்டுபிடித்து விடுகிறேன். உனக்கு அந்த சிரமம் கூட தேவையில்லை. அவனை எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். நானே பிடித்து வைத்திருக்கிறேன் அவனை. அவன் எங்க இருக்கிறான்? அவனை அழைத்து வர ஆள் அனுப்பலாமா பிரபு? வேண்டாம், அவனை இங்கேயே அனுப்பி வைக்கிறேன். தம்பி, தண்டனையை நிறைவேற்றுங்கள். மகாராஜா எவ்வளவு உஷார் பத்தியா? குற்றவாளியை பிடிச்சி அரமனைக்குள்ளவே அடைச்சு வச்சிருக்காரு. நீ அவனை பிடிச்சிருந்தா உன்னை கொண்டு போய் அவங்க வீட்டுல அடைச்சு வச்சிருப்பான் தெரியுமில்ல? சும்மா என்ன நடந்தாலும் ஒன்றும் பேசக்கூடாது. என்னை சபைக்கு அழைத்து போங்க. பிரபு, அரசர் தங்களிடம் ஒப்படைக்க சொன்னார். தண்டனையை நிறைவேற்ற சொன்னார். இவன் தானே? ஆமாம் பிரபு, இவனேதான். தண்டனையை நிறைவேற்று.